ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 12th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் ஒரிஜினல் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் இப்போ ரீசெண்டாக டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. சரிங்களா? எங்கே அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபஸ்ட் ரிவிஷன் மட்டும் கிடையாதுன்னு நண்பர்களே, பப்ளிக் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 80+ மார்க் மேலே வந்துட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகிறதுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? வாங்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கெல்லாம் பார்த்தலாம். அண்ட் 1 மார்க்கு ஃபுல்லாமே நல்லா த்ரோ பண்ணிக்கிங்க. ஃபுல்லாமே புக் பேக்லேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடியது ராமன் சுக்கிரேவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. அஞ்சாத்துக்குதான் அஞ்சாத் தகதன என்னும் வள்ளுவம் குறிப்பிடுவது எது? மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பங்கினை எழுதுக. தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? இது 2 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களோட செய்யுள் பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த 2 மார்க் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்த்த அழகு கலைகள் நூல்கள் பற்றி குறிப்பு வருக. அக்காலத்தில் கல்வி முறையில் மனப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? பின்னணி இசை பாடத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் சான்று தருக. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உரைநடையிலேருந்து கேட்டுக்க 2 மார்க். ஸோ இதில் இருக்கிற 2 மார்க் ஃபுல்லாமே நல்லா த்ரோ பண்ணிக்கிங்க. அண்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் இருக்கிற கொஸ்டின்ஸும் நல்லா த்ரோ பண்ணிக்கிங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 7639995862 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நேமாக மென்ஷன் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். எல்லா நண்பர்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கு, இந்த 2 மார்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொழித்திறன் பயிற்சி அப்படின்ற இதுலேருந்து வந்து கேட்டிருப்பாங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. சரிங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஸோ காமனாக வர்றது. மாயக்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. புல் புல் கான் கான். ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி எழுதுக. தனியாளி பூ பாவமாய். ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுக. கலைத்து கண்டான். தமிழாக்கம் தருக. நியூக்ளியர் ஃபேமிலி எமோஷன். அடுத்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஹொகல்கால் வழி வழியாக. தொடரில் இடம் பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்திருந்தன. பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். கீழ்காணும் தொடர்களில் அடைப்புகளில் உள்ள பெயர்களை சொல்லி தொடர்களை ஏற்றவாறு மாற்றி எழுதுக. முருகன் வேகம் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. உங்களுக்கு யார் நன்மை என நினைக்கிறீர்கள்? காப்பிய சிற்றுறுப்புகள் சிலவற்றை எழுதுக. அடுத்து 4 மார்க் கொஸ்டின். ஸோ 4 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சரிங்களா? இந்த 4 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா வீடியோ லென்த் பார்த்திங்கன்னா நிறைய போய்ட்டுருக்கு. இதுக்கான பிடிஎஃப் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன். 2 லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கான எல்லா பிடிஎஃப்பும் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வீடியோ வந்துட்டு இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க, இதுதான் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவிலே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் லிங்க் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படித்தாலும் சரி, இல்லை ஃபோனில் வச்சுட்டு அப்படியே படித்தாலும் சரி. ஏன்னா இந்த வருஷத்துக்கு அடுத்து உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது மாறப்போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட காலேஜ் லைஃப் அப்படின்றது ரொம்ப அமையப்போகுது. ஸோ மறக்காமல் உங்களோட மார்க்ஸை வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கான சோர்ஸை மட்டும் படிங்க. ஸோ படித்ததை மட்டும் ரீகால் பண்ணுங்கள். புதுசாக எதையும் வந்து ட்ரை பண்ணுறாதீங்க. ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பழசையும் மறந்துட்டு மார்க் கிடைக்காம போயிடப்போகுது. ஸோ படித்ததவே திரும்பி ரீகால் பண்ணி நல்ல மார்க் வாங்குங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ.